விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்த திமுக மத நிறுவனங்களை எப்படி குழப்பி அந்த மத நிறுவனங்களில் மத தலைவராக இருப்பவர்களிடம் பணத்தை கொடுத்து எப்படியெல்லாம் அந்த மதத்தை சார்ந்த மக்களிடமிருந்து வாக்குகளை திருடுகிறார்கள், எப்படி அந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள், இது சரியான நடைமுறைதானா? அந்த மதம் சார்ந்த நிறுவனங்கள் எதற்காக அரசியலுக்குள்ள தலையிடுகிறது, அல்லது அந்த மதம் சார்ந்த நிறுவனங்களை எதற்காக திமுக அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்காக பயன்படுத்தி கொள்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியில நாம விரிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த டாபிக் பத்தி தமிழ்நாடு அரசியல்ல எந்த அரசியல் விமர்சகர்களாவது பேசியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் தான் முதல் நபர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இந்த டாபிக்கை தொட்டிருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நான் ஒரு காணொலி போடுறேன். குமரி மாவட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட காணொலி தான். அந்த காணொலியை ஒரு 2 நிமிஷம் வரும். அந்த காணொலியை நீங்க முழுமையா பாருங்க, பிறகு நாம பேசுவோம். இப்ப என்னன்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்வில் சமய சார்பின்மை அரசியல் காப்போம்னு உள்ள தலைப்புல ஒரு நோட்டீஸ் வந்து நாளை காலையில கோயில்ல பூசை முடிஞ்சதும் எல்லாருக்கும் துண்டறிக்கை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா கோயிலையும் இந்த நோட்டீஸ் வந்துருச்சு. நாளை காலையில பூசை முடிஞ்சது கொடுக்க வச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மட்டும் நீங்க வாக்களிக்கணும், மற்ற கட்சிகள் எல்லாம் மதவாத கட்சிகள் அப்படி வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு விதிமுறைகளை மீறி நோட்டீஸ் போடுறாங்க. இதை பப்ளிஷ் பண்றது யாருன்னா, தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு மற்றும் கிறிஸ்தவர் வாழ்முறை இயக்கம் தமிழ்நாடு இப்படின்ட்டு ஒண்ணு கிறிஸ்டியன் வசனமும் போட்டு மக்களுக்கு எதிராக ஒரு விரோத போக்கு பண்றாங்க. இதை நாங்க இது ஒரு மனுவாட்டு எழுதி ஆயரை பார்த்து இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 3:30 மணிக்கு நாங்க இங்க வந்தோம். அப்ப எங்களை உள்ளாடி செக்ரட்டரியை பார்த்தோம். செக்ரட்டரியை பார்த்து விஷயத்த சொன்னோம். அவர் எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவாய்ட் பண்ணாரு. ஆயர் அனுமதி தரல. அதுக்கு ஆயரை பாக்குறதுக்கு கேட்டோம், அதுக்கும் அனுமதி தரல. அதுக்கு வேண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி ஆயர்கள் மூலமாக மக்களுக்கு வந்து ஆமா தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கட்சிகளை மட்டும் வாக்களிக்க ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. ஆமா, இது உண்மை. அதுக்கு முன்னாடியே தடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சதுனாலதான் நாங்க இங்க வந்தோம். ஏன்னா இது நடக்கக்கூடாது. ஜனநாயக நாட்டுல எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் விதிமுறை நடக்கக்கூடாது. ஆதாரத்தோட தான் நாங்க வந்திருக்கோம். எங்க கோயில் இருந்தா நோட்டீஸ் நாங்க எடுத்து வந்தோம். விநியோகம் பண்ணிருக்காங்க. விநியோகம் பண்ணதுக்கு இன்னைக்கு அச்சிட்டு வச்சிருக்காங்க. சோசியல் மீடியால பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்காக நாங்க பத்திரிகையாளரை சந்திக்கிறோம். மக்கள் எதுக்கு என்ன சொல்றாங்க? உங்க பங்குல உள்ளவங்க பங்கு மக்கள் தான். பங்கு மக்கள் தான் வந்திருக்காது. அதாவது குளுத்தரை மறை மாவட்டத்துக்கு உள்பட்ட செட்டிச்சாவல, வியனூர், மொளவுல, சாய்கோடு, திருப்பரப்பு, சாமியார், முட்டைக்கோடு, குலசேகரம் இப்படி எல்லா இடத்துல உள்ள பங்கு மக்களும் நாங்க சேர்ந்து வந்திருக்கோம். அங்க இருந்துள்ள ஒவ்வொரு பங்கு சார்பா தான் நாங்க வந்திருக்கோம். இது ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் நடக்குது. இது கூட்டணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுதான் மத கலவரத்தை தூண்டுபாடு இருக்கு. இது ஆமா, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம இதை தடுக்கணும் இந்த இடத்துல. அதுக்குதான் நாங்க ஆயரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த இடத்துல ஆயரோட நிலைப்பாடு என்ன இருக்கு? ஆயரோட இன்னும் சந்திக்கல. அவரை எங்களுக்கு சந்திச்சோன்னா அதுக்கு என்ன பதிலுன்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஆயருக்கு புதிய ஆயருக்கு பேர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ். ஆமா, நான் முளவுல பங்கு. இல்ல ஒரு கட்சி சார்ந்த ஆட்களா? இல்ல எல்லாரும் கிறிஸ்தவ மக்கள். நான் முளவுல பங்குல உள்ளேன். குறிப்பிட்ட ஒரு கட்சியில உள்ள ஆள் இல்ல. அப்படி கிடையாது. எல்லா கட்சியிலும் பிஷப் உள்ளதா இருக்காங்க. ஆமா, அவருக்கு தகவல் தெரியுமான்னு தெரியாது. நாங்க செக்ரட்டரி தகவல் கொடுத்து 3:30 மணிக்கு நாங்க மனு கொடுத்துட்டோம். உள்ளாடி பெனின். காணொலியை முழுமையா பாத்தீங்களா? அதுல பேசக்கூடிய நபர்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் தான். புரியுதுங்களா? அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சர்ச்சில் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, எல்லாரும் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்ச் நிர்வாகத்தின் சார்பாகவே நோட்டீஸ் அடிச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, புரியுதுங்களா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே எல்லாரும் மாஸ்க்கு போவாங்க, பிரேயருக்கு போவாங்க. அப்படி போயிட்டு வரவங்களுக்கு அந்த சர்ச்சை அவர்கள் வாயிலாகவே அந்த நோட்டீஸை கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க திமுகவுக்காக. இது சரியான நடைமுறையா? இது சரிதானா? அது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்க, மத்தவங்க எல்லாம் மதவாத கட்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. இந்த நடைமுறை சரிதானா? அப்போ அதிமுக கூட்டணி மதவாத கட்சினாக்க, பாஜக இருக்கிறதுனாலதான் மதவாத கட்சி, பாமக இருக்கிறதால சாதிய கட்சி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி எல்லாரும் நீங்க அந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள்லாம் இங்க வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுல மதவாத கட்சியே இல்லையா?
திமுகவுல சாதியவாத கட்சியே இல்லையா? திமுகவுல இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் லீக் அது மதவாத கட்சி இல்லையா? கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பேர் திமுகவுக்காக நீங்க ஓட்டு கேட்கறீங்களே இப்ப சர்ச்சில், அப்ப அது மதவாத கட்சி இல்லையா? திமுகவுல விசிகா இருக்கே, அது ஒரு சமூகத்திற்கு ஆதரவான கட்சியாக அது செயல்படவில்லையா? கொங்கு இளைஞர் பேரவைன்னு சொல்லிட்டு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த கட்சி கூட இருக்கிறது திமுகவுல. அப்புறம் தமிழ் புலிகள் கட்சின்னு சொல்லிட்டு அருந்ததிய சமூகத்தை சார்ந்த கட்சிகள்லாம் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த மதவாத கட்சிகளும் ஒட்டுமொத்த சாதிவாத கட்சிகளும் திமுக கூட்டணியில் தான் இருக்கு. அப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த மதவாத கட்சிகளை, சாதிவாத கட்சிகள்லாம் இவங்க இவ்வளவும் வச்சுக்கிட்டு இவங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா, இவங்க அதிமுக சாதிய மதவாத கட்சியா? என்னடா உங்க பிரச்சாரம்? என்ன உங்க பிரச்சாரம்? நாங்களும் பேசக்கூடாது இதை பத்தி நாங்க தொடக்கூடாதுன்னு ரொம்ப நாளா நாங்களும் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம். என்ன வேலை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மதம் சார்ந்த நிறுவனத்துக்கு அரசியல் எதுக்கு? அந்த மதம் சார்ந்த நிறுவனம் நேரடியாக ஏன் அரசியல தலையிடுகிறது? இன்னொரு கூட்டணியை எதற்காக இப்படி வம்பு இழுக்கிறது? அப்போ ஒவ்வொரு கோவில்லையும் இந்த மாதிரி பிரச்சாரத்தை அதிமுக கூட்டணியோ அல்லது ஒவ்வொரு கோவில்லையும் அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளோ இந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுத்தா, அப்போ நான் இதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த நீங்க இப்படி நோட்டீஸ் அச்சடிச்சு இப்படி கொடுக்கலாம். ஆனா ஒரு கோவில் இருந்து அவங்க சொன்னா மட்டும், அவங்க இந்த மாதிரி ஓட்டு போடுன்னு சொன்னா மட்டும் மதவாதத்தை பரப்புறான்னு சொல்றீங்கன்னா இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறை? இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத வேலை. இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்பது மதம் பரப்புறீங்கன்னா மதம் பரப்புங்க, மதம் சார்ந்த கொள்கைகளை பேசுறீங்கன்னா மதம் சார்ந்த கொள்கைகளை பேசுங்க. உங்கள் மதம் என்ன நல்லது சொல்லுகிறோ மக்களுக்கு அதை போதிங்க. அதை விட்டுட்டு நீ அவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடாத, இவன் மதவாத கட்சினா அப்ப நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய திமுக மட்டும் அது மதவாத கட்சி இல்லையா? என்னடா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உண்மையாகவே இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் ரொம்ப நாளா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக கிட்ட பொட்டி வாங்கிக்கிட்டு பேராயர்கள் இந்த வேலையை பாக்குறாங்க. நான் ஸ்கூல் ஃபுல்லா படிச்சது ஃபுல்லா சென்ட் ஜோசப்ல தான், சென்ட் டான் போஸ்கோல தான் படிச்சேன். கல்லூரி கடலூர் சென்ட் ஜோசப்ல படிச்சேன். முழுக்க முழுக்க கிறிஸ்துவ நிறுவனம் தான் நான் படிச்சு வந்திருக்கிறேன். அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனம் எப்படி இயங்குகிறது என்று. முழுக்க முழுக்க அதுவும் குறிப்பா ரோமன் கேத்தலிக்ஸ். ஏன்னா அவங்கதான் இந்தியாவில் முதலாக கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வராங்க. அவங்கதான் வேரூன்றி எல்லா இடங்களையும் கிளைகளை பரப்பி விட்டுருக்காங்க. அவர்கள் இந்த மண்ணிற்கு ஆற்றிய சேவை என்பது அளப்பரியதுங்க. இதை மறுக்கவே முடியாது. வேற எந்த ஒரு இந்து இயக்கமும் செய்யாத வேலையை கிறிஸ்துவ மிஷனரிகள் செய்திருக்கிறது இந்த மண்ணுக்கு. அவ்வளவு மருத்துவமனைகள், அவ்வளவு கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் கட்டி அவ்வளவு சேவைகளை, ஒரு புனிதமான சேவையை இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் வழங்கி இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த சுய அரசியலுக்காக நீங்க அதுக்குள்ள போகும்பொழுது அது இந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையாக மாறிடும். எந்த மதமாக வேணா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவனாக கூட இருக்கட்டும், அவன் சுயமாக சிந்தித்து அவன் முடிவெடுக்கட்டும். இந்த மண்ணுக்கான அரசியல் எதுன்னு சொல்லிட்டு, அவனுக்கான தலைவர் யாருன்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுக்கட்டும். எதுக்கு நிறுவனங்கள் நீங்கள் பிரச்சாரம் பண்றீங்க சொல்லுங்க? அப்ப நீங்க ஏன் பிரச்சாரம் பண்றீங்க? நீங்க பிரச்சாரம் பண்றதை பார்த்து அப்புறம் ஹிந்து பூசாரிகள், சாமியார்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 2 பேரும் அடிச்சுட்டு சாகணும். அப்போ உங்களுடைய வேலை என்னவோ அதை பாருங்க. இப்போ இந்த வீடியோ, இந்த பேட்டி கொடுப்பாங்க, நீங்க பாத்தீங்கல்ல, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கறவங்க மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இல்ல, அவர்களும் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவங்களாம். அவங்களே கேள்வி கேட்கறாங்க, நாங்க கேள்வி கேட்கல, அவங்க கேட்கறாங்க. இப்ப நாங்க கேள்வி கேட்டாதான் எங்க மேல நீங்க பாயலாம். ஆனா அவங்களே கேள்வி கேட்கறாங்களே. இன்னைக்கு ஒரு சர்ச்சினுடைய வேலை இதானா? ஒரு கட்சிக்கு ஓட்டு கேட்கிற வேலை தான் இந்த சர்ச்சினுடைய வேலையா? எவ்வளவு மகத்தான பணிகள் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள், கிறிஸ்துவ பாதிரியால் செய்து விட்டு வராங்க. எவ்வளவு அற்புதமான பணிகளை செஞ்சுட்டு வராங்க. எதுக்கு இந்த கீழ்த்தரமான இழித்தரமான புத்தி? இது பல காலமாக கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் போதுலேயே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? தொடர்ச்சியாக இந்த ஆர்சி கிறிஸ்டியன்ஸுக்கு பேராயர்னு இருப்பாங்க. இப்ப மறை மாவட்டம் சொல்லுவாங்க. இப்ப கடலூர் மறை மாவட்டம்னாக்க ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து இருக்கும். புதுவை மறை மாவட்டம்னா அது ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து இருக்கும். சென்னை மறை மாவட்டம்னா அது ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து இருக்கும். அதற்கெல்லாம் ஹெட் பேராயர்னு சொல்லுவாங்க. அவர்கள் பெரும்பாலும் யாருக்கு தொடர்புல இருப்பாங்கன்னாக்க திமுக கூட தொடர்புல இருப்பாங்க. திமுக அந்த பேராயர்களுக்கு தனிப்பட்ட முறையில எப்படி கவனிக்கணுமோ அத்தனையும் பண்ணி கொடுப்பாங்க. எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்துருக்கு தெரியுமா இந்த திமுக? எனக்கு தெரியும், நேரடியாக நான் கண்டிருக்கிறேன். பல கோடி ரூபாயை வாரி இறைத்திருக்கிறது அந்த பேராயர்களுக்கு. அந்த பேராயர்களும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய குருக்களுக்கு உத்தரவு போடுறது, பங்கு சாமியாருக்கெல்லாம் உத்தரவு போடுறது. பங்கு சாமியார் என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு 4-5 ஊரு சேர்ந்து ஒரு பெரிய சர்ச் இருக்கும். அதுக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய பாதிரியார், அவர் தான் பங்கு சாமியார்னு ஊருக்குள்ள சொல்லுவாங்க. அவருக்கு கீழே
சின்ன சாமியார்னு சொல்லிட்டு ஒரு 4-5 உதவி பங்கு தந்தை, அப்புறம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அப்புறம் வந்து பாதிரியார்கள் சொல்லிட்டு இப்படி அந்த ஸ்ட்ரக்சர் கீழே அப்படியே படிப்படியா இறங்கும். இவங்களுக்கு எல்லாம் அந்த பேராயர் என்ற ஒரு உத்தரவு கொடுக்குறது, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு, இந்த மாதிரி உங்க சர்ச்சில் இத்தனை தேதி நீங்க மாஸ் நடத்தும் போது, அதாவது பூசை நடத்தும் போது, இந்த திருப்பலி நடத்தும் போது இதை சொல்லுங்க, இவங்களுக்கு ஓட்டு கேளுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றது. இதுதான் ஒரு மதம் சார்ந்த நிறுவனத்தினுடைய வேலையா? அப்போ முழுக்க முழுக்க மதம் சார்ந்த கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அது மதசார்பற்ற கட்சியா? சாதிய கட்சிகள், மொத்த சாதிய கட்சியும் திமுக தான் இருக்கு. ஏன் திமுகவே ஒரு சாதி கட்சி தான், தேமுதிகவும் சாதி கட்சி தான். தேமுதிக வேட்பாளர் 10 பேருனாக்கா அதுல 8 பேர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? அப்போ ஒட்டுமொத்த சாதி கட்சியும் ஒட்டுமொத்த மதவாத கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்கு. இவனுக்கு என்னமோ அதிமுக கூட்டணியை பார்த்து இது மதவாத கட்சி, சாதிவாத கட்சின்னு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மக்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு கிறிஸ்துவ சமூக மக்கள் அவங்களே விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. நீ எதுக்குடா ஓட்டு போட சொல்ற? வா வேலை, எனக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யறியா? என்னுடைய பாவ மன்னிப்பை கேட்கறியா? மதத்தை பரப்புறியா? அத்தோட நிறுத்திக்க. நீ எதுக்கு எனக்கு என்கிட்ட வந்து சொல்ற அவங்களுக்கு ஓட்டு போடி இவங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு? அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே என்று கேட்கறாங்கல்ல, கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர்களே. எதுக்கு இந்த வேலை இந்த ஆணையர்களுக்கு பேராயர்களுக்கு கேட்கிறேன். இதை கண்காணிக்கணும் இந்த தேர்தல் ஆணையம். இங்க கிறிஸ்துவர்கள் நீங்கள் செய்யக்கூடியது சரினாக்க, அப்ப வட இந்தியாவில் பாஜக செய்யக்கூடியது மட்டும் எப்படி தவறாகும்? அது எப்படி தவறாகும்? நீ செய்யறது தப்புனா அவன் செய்யறது தப்புங்க, நீ செய்யறது சரினா அவன் செய்யறது சரி. அப்போ நீங்க மதம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுங்க, சமூக சேவைகள்ல ஈடுபடுங்க. மதம் மாத்திரைனா மதம் மாத்தி இப்போ. ஆனா அந்த கட்சிக்கு போடாத இந்த கட்சிக்கு போடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? உன்னுடைய வேலை அது கிடையாது. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து திமுகவுக்கு ஓட்டு போடு, அதிமுகவுக்கு ஓட்டு போடாதுன்னு இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரா அவங்கிட்ட? அப்போ கிறிஸ்துவ சமூக இளைஞர்களோ அந்த மக்களோ அவங்க முடிவு பண்ணிட்டோம். அவர்களை யார் ஆளக்கூடியனும், நாம யாருக்கு ஓட்டு போடணும், எனக்கான தலைவன் யாருன்னு அவங்கள முடிவெடுத்தோம். அவங்க சுயமாக சிந்தித்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். இந்த ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் இதுல வேலை கிடையாது. உங்க வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போங்க. இதை தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சர்ச்சைகளையும் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த சர்ச்சைகளுக்குள்ளே 2 பிரிவு, 2 பிரிவுல பல பிரிவு இருக்குது. இப்போ ரோமன் கேத்தலிக் அது ஒரு தனியா இருக்கு, இது பெந்தகோஸ்தே அது தனியா இருக்கு, சிஎஸ்ஐ அது தனியா இருக்கு, ஆற்காடு லூத்ரான் திருச்சபை அது தனியா இருக்கு. இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவு. இந்த புரோட்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, சிஎஸ்ஐ, ஆற்காடு லூத்ரான் திருச்சபை, பெந்தகோஸ்தே, இவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவு. இதுல என்னடா உள்ள உட்பிரிவா இருக்குதுன்னு அப்படி நம்ம உள்ள போய் பூந்து பார்த்தா, இவன் காலகாலமா திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு தொடர்ச்சியா திமுகவுக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இந்த ஆர்சி கிறிஸ்டியன்ஸ். இந்த பெந்தகோஸ்தே, இந்த சிஎஸ்ஐ, ஆற்காடு லூத்ரான் திருச்சபை எல்லாம் திமுக பக்கத்துல சேர்த்துக்கிறது இல்ல. அப்போ விஜய் என்ற ஒரு புதிய நபர் வந்த உடனே இவங்கெல்லாம் அப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா திமுக இருக்குது. நம்மள அவங்க சர்ச்சையில சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இவனும் அவங்க சர்ச்சைக்கு போக மாட்டான், அவன் இவன் சர்ச்சைக்கு போக மாட்டான், இவன் அவன் சர்ச்சைக்கு போக மாட்டான். புரியுங்களா? அவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்போ நமக்கான புதிய அரசியல் விடியல் சக்தியாக நாம விஜயை பாக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க இந்த ப்ராட்டஸ்ட் குரூப்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது. இதுலயே 2ஆ பிரிஞ்சு கிடக்குறான். அப்போ முழுக்க முழுக்க திமுக மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் மதவாத கட்சி. என்னைக்காவது மதத்தை சொல்லி அதிமுக தலைவர் ஓட்டு கேட்டிருக்காங்களா? மதத்தை வச்சு ஓட்டு கேட்டிருக்காங்களா? இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன் சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்களா? சொல்லுங்க பாப்பா. அப்ப நாங்க தான் பாதுகாவலன், நாங்க தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறது எவன்? எல்லா சாதி கட்சி, குட்டி குட்டி சாதி கட்சியிலும் உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தலை சந்திக்கக்கூடியவன் எவன்? அப்போ அவனை போயிட்டு முற்போக்கு ஜனநாயக கூட்டணின்னு சொல்றீங்க. ஆனால் இங்க மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே வலியுறுத்தி மக்களுக்காக களம் காணக்கூடிய ஒரு அதிமுக கூட்டணியை நீங்கள் சாதி கட்சி, மதவாத கட்சின்னு முத்திர குத்துறீங்கன்னா எங்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்காரனுங்க மாதிரி தெரியுதா என்ன? அப்போ இது போன்ற திருட்டுத்தன வேலையை இவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் நீங்க கேள்வி கேட்கணும், கிறிஸ்துவ மக்கள் நீங்க கேள்வி கேட்கணும், சர்ச்சை பாதிரியார்ட்ட கேட்கணும். யோ உன் வேலை என்ன வேலை? அந்த வேலையை பாரு. ஓட்டு கேட்கிற வேலை உன் வேலை கிடையாது. யாருக்கு ஓட்டு போடணும் நாங்க முடிவு பண்ணிக்கணும். அந்தந்த கிறிஸ்துவ சமூக மக்கள் நீங்க கேள்வி கேளுங்க. அப்பதான் இந்த பாதிரியார்கள் திருந்துவானுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த பாதிரியார்கள் எத்தனை ஆயிரம் கோடிகள் கையூட்டா வாங்கியிருக்கானுங்க, எத்தனை ஆயிரம் கோடிகள் லஞ்சமா வாங்கியிருக்கானுங்க, எத்தனை ஆயிரம் கோடி பணம் வாங்கி இவனுக்கு சொத்து சேர்த்துறான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன அவருடைய பின்னணியை விசாரிச்சு பாருங்க. உங்க ஊர்ல ஒரு பங்கு ஃபாதர் இருக்கிறாருனாக்கா அவர் பங்கு ஃபாதரா ஆவதற்கு முன்னாடி அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, பங்கு ஃபாதரா ஆனதுக்கு பிறகு அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி மாறி இருக்குன்னு நீங்க உங்க ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க, தெரியும். கரப்ட் ஊழல் கரைபடிஞ்சு இருக்கிறது சர்ச்சுகள்ல.
பாவத்தை கழுவ வந்த இயேசுவை வச்சு இன்னைக்கு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த சர்ச்சினுடைய வேலை இது கிடையாது. பொதுமக்கள் நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க கிறிஸ்துவ மக்கள் நீங்க கேள்வி கேட்கணும். இது இயேசுவினுடைய புனிதமான இடம். இது இங்க இயேசுவுக்காக பிரார்த்தனை பண்றோம், எங்களுடைய பாவத்தை போகிறதுக்காக பிரார்த்தனை பண்றோம். இந்த இடத்துல வந்து அரசியல் வேலையை காட்டாதா நீங்க சொல்லணும். நீங்கள் வாய் மூடி கிடந்ததால் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளே இவ்வளவு பிரிவு. சாதி ரீதியாக கிறிஸ்துவர்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த கிறிஸ்துவ மதம் ரீதியாகவும் 4-5 பிரிஞ்சு கிடக்குறாங்க. இதுல அரசியல் ரீதியாகவும் உள்ள வந்து பிரிச்சானுங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? அதுக்கு எதுக்குடா கிறிஸ்துவ மதம்னு ஒரு மதம்? எதுக்கு அந்த கிறிஸ்துவ மதம்? இவ்வளவு பிரிவுகளை பிரிச்சுக்கிட்டு நீங்க அடிச்சுக்கிறது எதுக்கு அந்த மதம் வந்து கேட்கிறேன். அப்ப இந்த பிரிவினைகளை ஏற்படுத்தும் அந்த ஆயர்களை, பேராயர்களை கிறிஸ்துவ மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு நாங்க சொல்றோம். இன்னைக்கு குமரி மாவட்டத்துல கேள்வி கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சர்ச்சிலும் நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க. அவங்க மதம் சார்ந்த வேலையில ஈடுபடுவாங்க. இல்லனாக்க வரப்போற கட்சிக்காரங்கெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு இப்படிதான் உங்களை ஓட்டு போடு, அவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு திரிவாங்க. அவனுக்கு நல்லா சொத்து சேர்த்துட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க நம்ம பாவத்தை அவங்கள்ட்ட சொல்லலாம்னு நீங்க போய் நீங்க தான் உங்களுடைய மானத்தை இழந்து, உங்களுடைய உரிமையை இழந்து, நீங்க கடைசி வரைக்கும் எங்க இருக்கிறீங்களோ அங்கேதான் கடக்கணும். எனவே இது போன்ற பிரச்சாரங்களை ஒருபோதும் இந்த பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. உங்களுக்கு சுய அறிவு இருக்கிறது, தன்மானம் இருக்கிறது. நீங்கள் சிந்திங்க, நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க, நீங்கள் சிந்திச்சு வாக்களிங்க. அவ்வளவுதான். நன்றி.